வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, தேங்காய் எண்ணெய் தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நெய் சோறுக்கு. இப்போ இதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, அன்னாசி பூ சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1.5 டம்ளர் துளசி அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பிரியாணி அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ நம்ம முன்னாடியே அரிசியை ஊற வச்சாச்சு. நம்மளுக்கு வந்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா இஞ்சி பூண்டு அப்படியே கருகி போயிடும். நம்ம நல்லா அந்த இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் நம்ம வந்து புதினா மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி புதினாவை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். நல்லா எண்ணெயில் வதங்கிக்கணும். கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிறோம். இது வந்து வீட்டு தயிர், அதனால வந்து டம்ளரில் இருக்குது. இந்த சோறுக்கு கொஞ்சம் ஓவராலாம் நம்ம ஆயில் வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்குறனால அதுவே நிறைய ஆயில் வந்து கொடுக்கும். இப்போ 1.5 டம்ளர் துளசி அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தேங்காய் பாலும் 2.5 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறோம். 1.5 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். சில பேர் தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம தேங்காய் பால் சேர்க்குறனால 1.5 டம்ளர் தேங்காய் பாலும் 2.5 டம்ளர் தண்ணியும் மொத்தம் 4 டம்ளர். இப்போ நம்ம அரிசியை நல்லா அலசிக்கலாம். ஒலை நல்லா கொதித்ததும் நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து விசில் விட போகிறதில்ல, நம்ம தம்மு தான் போட போகிறோம். அதனால் பழைய பேனில் நம்ம வந்து சிம்மில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். சிம்மில் வச்சு அரிசியை பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து கொஞ்சம் தண்ணி வந்துடணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2 ஸ்பூன் மேலே நெய் விட்டுக்கிறோம். நெய் விட்டு நல்லா அதே கிண்டி விட்டுக்கணும். இப்போ வந்து ஒரு சின்னதாக நறுக்குன ஒரு தக்காளியை மேலே அப்படியே தூவிக்கலாம். நம்ம வந்து இது வெங்காயத்தோடு நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா வந்து நெய் சோறு கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம மேலே தூணும் அப்படின்னா அதோட புளிப்புத்தன்மை இறங்கி நம்மளுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் பேனில் இதை தூக்கி வச்சிடலாம். இப்போ தோசைக்கல்லில் கரெக்டாக 20 நிமிஷம் சிம்மிலே போட்டு நம்ம தம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம மேலே தூகுனது. இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு.
நல்லா கமகமான நல்ல வாசமான நெய் சோறு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு டிப்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி சோறு வெரைட்டி ரைஸ் எதுவும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்படியே குக்கர் மூடி வச்சு மூடக்கூடாது. இந்த மாதிரி ஓலைத்தட்டை வச்சு தான் மூடணும். அப்போ தான் அதில் வந்து தண்ணி வந்து இறங்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து காட்டுறேன். எங்கே தண்ணி இறங்காமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.